தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. அம்மா சக்தி வாப்பா. சக்தி வந்துட்டியாப்பா? இப்பதான்ப்பா நீ இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே, எத்தனை மணிக்கு வரையோ என்னமோன்னு பேசிட்டே இருந்தோம். நல்ல நேரம் வேற ஆரம்பிக்க போகுதேன்னு கரெக்டா வந்துட்டப்பா நீ. வரப்போ கொஞ்சம் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுமா, அதான் ரெடி பண்ணி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியா, சரிப்பா. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன்ப்பா சக்தி. அம்மாக்கு என்ன குறைச்சல் சொல்லு, நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படிப்பா இருக்க? புள்ளதான் ஏதோ இழைச்சி போன மாதிரியே தெரியற. மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 2 வாரம் தானே வீட்டுக்கு வரல, அதுக்குள்ள பிள்ளைங்க எத்தனை நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலும் பெத்தவங்களுக்கு அப்படிதான்ப்பா இருக்கும். டாடா அபி டாடா. தந்தைக்கும் தாயமுதம் சூரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அபிக்குட்டி. டாடா நீங்க வரீங்கன்னு சொல்லவே இல்ல. நான் நிஷா கிட்ட கேட்டுட்டே இருந்தேன் தெரியுமா? டாடா பார்க்கும் போல இருக்கு, எனக்கு டாடா பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தேன் டாடா. அப்படியா தங்கம்? அப்பாக்கு லாஸ்ட் வீக் வேலைடா, அதான் வர முடியல. நேத்து பாப்பா கிட்ட வீடியோ கால் பேசுறப்போ அப்பா ஏன் தெரியுமா சொல்லல? பாப்பாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு தான் சொல்லல. சர்ப்ரைஸா? ஆமாடி பட்டு. டாடா எனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமால, என் தங்கத்துக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும்ல, அப்பா உனக்கு நிறைய பொம்மை, நிறைய சாக்லேட்ஸ், ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. நிஜமாவா? நிறைய வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமாடா, என் அபிக்கு இல்லாம வேற யாருக்கு சொல்ல, என் அபிக்கு தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ அது சாக்கி, நிஷாக்கு, இனியாக்கு, தாத்தாக்கு, பாட்டிக்கு, அப்பாக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாமா? ஆமாடா தங்கம், எல்லாருக்குமே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாப்பாக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு தோணுதோ எல்லாருக்கும் கொடுங்க. டாடா நான் மீராக்கு கொடுக்கட்டுமா? மீராவா? அது யாரு? மீரா அங்க இருக்கால, அவ எனக்கு நிறைய gift கொடுத்தா தெரியுமா? எனக்கு 2 பொம்மை கொடுத்தா டாடா. அம்மா யாரு சொல்றா? எனக்கு மீரான்னு யாரையுமே தெரியலையே, யாரு சொல்றா அபி? அது வேற யாரும் இல்லப்பா, கார்த்திய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இருக்கால ஸ்ரீநிதி, அவளோட தங்கச்சி தான் மீரா. அவகிட்ட இவ நல்லா ஒட்டிக்கிட்டா. இவ எப்ப போனாலும் அவ ஏதாச்சும் gift கொடுத்துட்டே இருப்பாளா, அதான் அவளுக்கு கொடுக்கட்டுமான்னு கேக்குறா உன்கிட்ட. ஆமா டாடா, மீரா ரொம்ப குட் கேர்ள் தெரியுமா? எனக்கு நிறைய கொடுத்தா, என்கிட்ட ஜாலியா விளையாடுவா. எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும் டாடா. சரிடா, உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே கொடு, சரியா? தாயே தாயே மகளன வந்தா, தந்தை சிந்தை நலமுற வந்தா, நீயே லோகம் அம்மா கார்த்திங்க, அவனை காணோம். நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. எல்லாம் ரெடியா இருக்குப்பா, கார்த்தியும் ரெடியா இருப்பான். வந்தா போதும் நலுங்கு வைக்கிறத ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? சரிங்கம்மா, நான் போய் கார்த்திய பார்த்துட்டு வரேன். சரிப்பா, போயிட்டு வா. அபி, கார்த்திய போய் பார்க்க போலாமா? போலாமே, நான் உங்க கூட தான் இருப்பேன். சரிடா தங்கம், அப்பா கூட தான் இனிமே அபிக்குட்டி இருக்க போறான், சரியா? கார்த்தி அண்ணா, வாங்கண்ணா. எப்போ வந்தீங்க? இப்பதான்டா வந்தேன். வந்த உடனே உன்னதான் பார்க்கணும்னு ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். கங்க்ராட்ஸ்டா, எப்படியோ மேரேஜ்க்கு ரெடி ஆக்கிட்ட போல. அப்புறம் கார்த்தி, உன்கிட்ட சரியா பேசவே முடியல. கால் பண்ணாவும் சார் பிஸியா இருக்கீங்க. ஆமா, என்ன பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ அண்ணா, அது அப்பாக்கு ஓகேண்ணா. அவருக்கு பிடிச்சிருக்குன்னா அப்புறம் என்ன, அவரு யார சொன்னாலும் நாம தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டோம்லண்ணா. அப்புறம் என்ன, அப்பா அம்மாக்கு பிடிச்சிருக்கு, அதனால எனக்கும் ஓகேண்ணா.
டேய் அதெல்லாம் கரெக்ட் தான். அப்பா அம்மா சொல்ற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்போன்னு முடிவு எடுத்ததெல்லாம் கரெக்ட் தான். ஆனா உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு சொல்ல போனா மேரேஜ். இப்ப உன்கிட்ட இந்த கேள்வி கேட்டா புடிச்சிருக்குன்னு சந்தோஷமா சொல்லணும். அதை விட்டுட்டு என்னடா பதில் இதெல்லாம்? அது ஒன்னும் இல்லனா, நீங்க கேட்டதுனால நான் சொன்னேன். கார்த்தி, பொண்ணு போட்டோவை எனக்கு அனுப்பி விட்டாங்க. அம், பொண்ணை பாக்குறப்ப எனக்கு தெரியுதுடா, கொஞ்சம் மாடர்னா இருக்க பொண்ணுதான்னு. அதனால சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும் நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் எப்படியா இருந்தாலும் எல்லா பொண்ணுங்களும் சேஞ்ச் ஆவாங்க. ஸோ ஏதாச்சும் யோசிக்கிறியோ மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி என்னன்னு? ஏன்னா பேசி பழகிருப்ப. ஸோ அந்த பொண்ணோட கேரக்டர் ஏதாச்சும் உனக்கு செட் ஆகாம இருக்கா? பேசியிருந்தா தானே நான் தெரியும் அவங்க கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. பேசுறதுக்கான சான்ஸே இருந்ததில்ல. எங்க இருந்து புரிஞ்சுக்கிறது? ஏதோ மைண்ட் மட்டும் அப்செட்டாவே இருக்கு. உங்ககிட்ட சொல்லணும் தானா தோணுது. ஆனா உங்களுக்கே ஆல்ரெடி அவ்வளோ கஷ்டம் இருக்கு. இதுல இதையும் சொல்லி உங்களை இன்னமும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. அதனாலதான் எதா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நான் பாத்துக்கிறேனா? கார்த்தி, என்னடா ஆச்சு? எதையும் யோசிச்சுட்டே இருக்கேன். அதெல்லாம் எதுவும் இல்லைண்ணா. டேய், அப்புறம் ஏன் உன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு? பேருக்கு தான் நீ சிரிக்கிற கார்த்தி, என்கிட்ட நடிக்காத. நான் போலீஸ்காரன்டா. ஒருத்தர் ஃபேஸ வச்சு அவங்க எப்படின்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். என்னாச்சு சொல்லுடா. ஒன்றும் இல்லைண்ணா, மேரேஜுங்கிறனால ஒரு சின்ன டென்ஷன். மற்றபடி வேறெல்லாம் எதுவும் இல்லை. அவ்வளோதானே, வேற எதுவும் இல்லையே. எவ்ரி திங் வில் பி ஃபைன் ரைட்? எஸ்ண்ணா, எவ்ரி திங் இஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். அப்போ ஓகே. அபிக்குட்டி, என்ன டாடா கிட்டே இருக்கா? அப்பா கிட்ட பேச கூட மாட்டேன்றான். டாடா எனக்கு நிறைய சாக்கி வாங்கிட்டு வந்திருக்காரு தெரியுமா? அப்புறமா நான் டாடா கூட பைக்ல போவனே. அப்போ அப்பா கூட இனிமே எங்கேயும் வர மாட்டேன், டாடா கூட மட்டும்தான் இருப்பேன். இல்ல, நான் அப்பா கூடயும் வருவேன். ஆனா இப்போ டாடா கூட தான் இருப்பேன். சரி சரி, நீ உன் டாடா கூடவே இரு, யார்கிட்டயும் வர வேண்டாம், சரியா? சரி கார்த்தி, டைம் ஆச்சுன்னு சொன்னாங்க, போலாமா? போலாண்ணா. உங்களை பார்த்து 2 வீக்ஸ் ஆச்சு மாமா. வீட்டில் எல்லாரும் மிஸ் பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் உங்களை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படியோ இன்னைக்கு கூட வரமாட்டீங்களோன்னு நினச்சேன் மாமா. ஆனால் வந்துட்டீங்க. இப்போதான் எனக்கு ஹாப்பியாக இருக்கு. அபியும் இன்னைக்கு தான் மாமா ஹாப்பியாக இருப்பா. 2 நாளாக உங்களை கேட்டுக்கிட்டே இருந்தா. இன்னைக்கு தான் அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவள் சிரிக்கிறது பார்க்குறப்பயே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா. என்னைக்கும் அபி இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் மாமா. எனக்கு அபி சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். நல்ல வேலைக்கா, நேரம் தப்பிடுமோன்னு நினைச்சேன். ஆனா நல்ல நேரத்துல நலங்கு வச்சு முடிச்சாச்சு. ஸ்ரீநிதி இன்னைக்கு அந்த மஞ்சள் கலர் புடவையில நல்லா இருந்தால்லக்கா. பிள்ளை எப்படியும் பேண்ட் சட்டையிலே பார்த்துட்டு இன்னைக்கு என்னமோ புடவையில பாக்குறப்போ ரொம்ப அம்சமா இருந்தா பாத்துக்கோங்க. சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு அழகா இருக்கா. கல்யாண கலை கட்டிருச்சு அவ மூஞ்சில. பார்த்தா புது பொண்ணு கால வந்துருச்சே. ஆமாம்மா, என்னதான் அந்த பிள்ளை துடுக்கு துடுக்குன்னு பேசினாலும் 2 நாளா பாவம் ஏதோ உம்முன்னு இருக்கா. என்னதான் இருந்தாலும் பிறந்த விட்டு விட்டு போகணும்னா கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்க செய்யும். ஆமாக்கா, கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுக்குமே அம்மா அப்பாவை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகணும்னா கஷ்டமா இருக்கத்தானே செய்யும். அவளுக்கு இருக்கிறது ஒண்ணும் இல்லையே, அப்படிதான் இருப்பா. அதுவும் சரிதான். அப்புறம் ராணி அக்கா எத்தனை மணிக்கு மண்டபத்துக்கு கிளம்பணும்னு சொன்னாங்க? லட்சுமி அக்கா தான் சொன்னாங்களா? சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்புனாவே கரெக்டா இருக்கும்னு சொன்னாங்க பாத்துக்க. ஏன்னா இன்னைக்கு சாயந்தரம் எதுவும் ஃபங்க்ஷன்லாம் இல்ல பாத்தியாமா. அதனால காலையில விடிகாலையில தானே கல்யாணம் முடிஞ்சு அப்புறம் ரிசப்ஷனு. அதனால இன்னைக்கே சீக்கிரமா போயிட்டா தூங்கி எந்திரிச்சு காலையில பிள்ளைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஏதோ மேக்கப் போடுறதுக்கெல்லாம் ஆளுங்க காலையில அங்கேயே வந்துருவாங்களாமா. ஓ பரவாயில்லையேக்கா, மேக்கப்புக்கெல்லாம் ஆளு பார்த்து விட்டுருக்காங்களா? ஏமா மீரா, யாரம்மா பார்த்து விட்டுருக்காங்க மேக்கப்புக்கு? உமாக்கா, அது வேற யாரும் இல்லக்கா, நம்மளோட மகேஸ்வரி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு கூட பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்களே, அவங்க கிட்டதான் சொல்லியிருக்கான்னு சொன்னா அக்கா. அப்படியாமா மீரா? ஆனா அங்க கொஞ்சம் காசு அதிகம்னு கேள்விப்பட்டனே. ஆமாக்கா, இருந்தாலும் மேக்கப் கொஞ்சம் நல்லா பண்றாங்க. இன்னைக்கு காலையில கூட அவங்க தான்க்கா வந்து பண்ணிட்டு போனாங்க. நல்லா இருக்குல்ல, அதனால அக்காக்கு பிடிச்சிருக்கனால அப்பா சரின்னு சொல்லிட்டாரு. அப்படியா? சரி சரி. என்ன உமா, கல்யாணங்கிறது ஒரு டைம் தானே நடக்க போகுது. அதனால பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி பண்ணட்டுமே நடிச்சிருப்பாங்க. விடு விடு, இதுல என்ன இருக்கு? சரிக்கா, இதுல என்ன இருக்கு? மீரா, ஆனா எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு பாத்துக்கோ. உனக்கு என்னடி டவுட்டு? நானும் 2 நாளா பாத்துட்டு இருக்கேன். தேவையில்லாத டவுட் தான் உனக்கு வந்துட்டு இருக்கு.
இல்ல மீரா, எனக்கு தோணிட்டே இருக்கு உன் அக்கா நார்மலா இல்ல, என்னமோ மாறி இருக்காங்க. அத நானும் நோட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அப்பப்போ தனியா வந்து யார்கிட்டயோ ஃபோன் பேசினாங்க, நோட் பண்ணியா? அத ஆபீஸ்ல இருந்து யாராச்சும் ஃபோன் பண்ணிருப்பாங்க. லீவ் போட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஆபீஸ்ல இருந்து விடாம கால் பண்ணிட்டே இருப்பாங்களா? இன்னைக்கு காலையில கூட ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்க அக்கா மூஞ்சே மாறிடுச்சு தெரியுமா? உம்முனே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் சிரிக்கவே இல்ல. சும்மா இருடி, அவளுக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போறோங்கிற வருத்தம் இருக்கும்ல. உன் அக்கா வருத்தப்பட போறாங்க. அட ஏண்டி இவ ஒருத்தி, நான் என்ன சொல்றேனே உனக்கு புரிய மாட்டேங்குது. சரி விடு, ஏதோ ப்ராப்ளம் இல்லைன்னா ஓகே. அதெல்லாம் எதுவும் இல்ல. சரிம்மா. இந்த தீனா இவ்வளோ நாளா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியாவை நான் சொல்ற மாதிரி கரெக்டா பண்ணு, அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொன்னா. சரின்னு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணா, இப்போ என்னன்னா இப்படி ஒரு ஐடியாவை கொடுக்குறா. இப்படிலாம் பண்ணா அப்பா அம்மாக்கு அவமானம் தானே. அப்பா இப்படி அவங்க மூஞ்சில எல்லாம் முழிப்பாரு. ஆனா எனக்கு வேற வழி இல்ல. என்னால தீனாவை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்றது? வீட்டுல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, மண்டபத்துக்கு போகணும்னு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நான் என்ன பண்றது? இப்படி ஒரு முடிவெடுத்தா அப்பாக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். ஆனா எனக்கும் வேற வழி தெரியல, வேற வழியே இல்ல. என்னால அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் வாழ்க்கையை பத்தி மட்டும்தான் நான் யோசிப்பேன். எனக்கு என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா அது தீனா கூட இருந்தா மட்டும்தான் முடியும். வேற வழி இல்ல. சாரிப்பா, எனக்கு வேற வழி தெரியல. நான் தீனா சொன்ன ஐடியாவை தான் ஃபாலோ பண்ண போறேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. எப்படியும் அப்பா என்ன புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் என்ன ஆசைப்படுறேனோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சவரு. அப்படி இருக்கப்போ இது கண்டிப்பா அவர் என்ன புரிஞ்சுப்பாரு, என்ன தப்பா நினைக்க மாட்டாரு. எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க. ஸ்ரீகுட்டி, அப்பா. என்னாச்சுடா? என் பிள்ளை இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? கல்யாண கலையே வந்துருச்சு. அதுவும் அந்த சந்தன குங்குமத்தோட என் பிள்ளைய பாக்கிறதுக்கு அவ்வளவு அம்சமா இருக்காடா. சந்தோஷமா இருக்குடா அப்பாக்கு. நாளைக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னாச்சுடா? ஏன் இப்படி வருத்தமா உட்காந்துருக்க? இன்னைக்கு சாயந்தரம் எல்லாம் மண்டபத்துக்கு கிளம்பணும் பத்தியா? என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டியா? பேக் பண்ணிட்டியா? எடுத்து வச்சிட்டேன்ப்பா. ஸ்ரீநிதி, இந்தாம்மா, உனக்கு பிடிச்ச அல்வா செஞ்ச அம்மா இன்னைக்கு. இந்தா, சாப்பிடுறியா? மா, எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். அம்மாடி, இன்னைக்கு தானடா எங்க பிள்ளையா உன்னால கடைசியா அம்மா கையால கேட்டு வாங்கி சாப்பிட முடியும். உனக்காக தான்டா அம்மா ஆசையா செஞ்சேன். இந்தா, கொஞ்சம் சாப்பிடு. அம்மா. ஸ்ரீநிதி, அம்மா சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோடா. இது நம்ம வீடு, அதனால நீ உரிமையா எல்லாத்தையும் எங்க கிட்ட பேசுறது பிடிக்கிறதுன்னு இருந்த. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இன்னொரு வீட்டுக்கு போக போற. அதுவும் உன்னோட வீடு தான். ஆனா எல்லார்கிட்டயும் மரியாதை குறைவா நடந்துக்க கூடாது. எல்லாரையும் பாசமா பாத்துக்கணும். அது கூட்டு குடும்பத்துக்கு போக போறடா. அப்படி இருக்கப்போ அந்த குடும்பம் என்னைக்கும் சந்தோஷமா இருக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. புரியுதா? உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நல்ல பொண்ணுன்னு பேர் எடுக்கணும். அப்பா உனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கப்போ அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அப்பா எந்த இடத்துலயும் தலை குனிற மாதிரி நடந்துக்க கூடாது. அப்பா எல்லார்கிட்டயுமே பெருமையா இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கணும். புரியுதாமா? என்ன லக்ஷ்மி, நீ சும்மா இருமா. பிள்ளைகிட்ட அதே இதையும் சொல்லாத. அவளே ஏற்கனவே வருத்தத்தோட இருக்கா. இப்ப போய் அவகிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் என்னைக்கும் என் பிள்ளை என்ன தலைகுனிய வைக்காது. என்னைக்கும் எனக்கு என் பிள்ளை பெருமையை மட்டும்தான் சேர்த்து கொடுக்கும். அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். அதெல்லாம் சரிதாங்க. இருந்தாலும் மாமியார் வீட்டுக்கு போக போறா. அம்மாவா சொல்லி அனுப்ப வேண்டிய கடமை எனக்கு இருக்கே. எனக்கு புரியுது, அம்மாவா நீ சொல்லணும். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னைக்கும் என் புள்ள நல்ல புள்ளன்னு தான் பேர் எடுப்பா. என்னைக்கும் எந்த இடத்துலயும் நம்மள அவமானப்படுத்துற மாதிரி சின்ன விஷயம் கூட அவ செய்ய மாட்டா. ஆமா தானடாமா? ஆமாப்பா. இங்க பாருடா தங்கம், வருத்தப்படாத. எல்லா பொண்ணுக்கும் அப்பா அம்மா வீட்டுல இருந்து கிளம்புறப்போ வருத்தம் இருக்கதான் செய்யும். இருந்தாலும் பொண்ணா பிறந்தா புகுந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அதனால எல்லாம் நல்லாதான் இருக்கும். அவங்க எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்கடா. உனக்கு எப்ப அப்பா அம்மா பார்க்கணும்னு தோணுனாலும் வந்து பார்த்துட்டு போ. அப்பா அம்மாக்கும் தோன்றப்பெல்லாம் உன்னை வந்து பார்த்துட்டு போறோம். சரியாடா? சரிங்கப்பா. என் பேரை எம்பிட்டு அழகா இருக்கா. மாப்பிள்ளக்கெல்லாம் கட்டிடுச்சுடா பேராண்டி. அம்பிட்டு அழகா இருக்கையா, உனக்கு சுத்தி போடணும். ஆமா அத்த, பட்டு வேட்டி சட்டையில பிள்ளை ரொம்ப அழகா தான் இருக்கான். என்ன சித்து?
ஒன்றும் இல்லைண்ணா சும்மாதான். எப்படி இருக்கீங்க? டேய் என்னடா 2 வீக்ஸ் வீட்டுக்கு வராம விட்ட உடனே எல்லாரும் எத்தனை கேள்வி. நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா 1 வீக் லீவ் போட்டுட்டு தானே வந்திருக்கீங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா 3 டேஸ் முன்னாடியே வரேன்னு சொன்னீங்க. அப்பதான் வரலல்ல. 1 வீக் லீவ் போட்டிருக்கீங்கல்ல? ஆம். ஆமா சித்து. 1 வீக் லீவ் போட்டிருக்கேன். பார்க்கலாம். வேலை எதுவும் இல்லைன்னா இருப்பேன். வேலை வந்துருச்சுன்னா கிளம்பலாம். சரிங்கண்ணா. அத்த, உங்க கையால உங்க பேரனுக்கு முதல்ல நலங்கு வச்சு ஆரம்பிச்சு விடுங்க அத்த. என்னம்மா நீங்க பெத்தவங்க நீங்க இருக்கப்போ என்ன ஆரம்பிக்க சொல்றீங்க? அத்த, எங்களை விட அவன் மேல நீங்க தான் ரொம்ப பாசமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க முதல்ல வச்சு ஆரம்பிங்க அத்த. வீட்ல மூத்தவங்க, உங்க கையால உங்க பேரனுக்கு நலங்கு வைங்க. சரிம்மா, என் பேராண்டிக்கு நானே ஆரம்பிச்சு வைக்கிறேன். மாடி லலிதா, இப்போ நீ போய் வெய்யுமா. அதுக்கப்புறம் சிவகாமியும் வசந்தியும் வைக்கட்டும். சரியா? வைங்க வைங்க. ஆ சரிங்க அத்தா. பாட்டி, அப்பாக்கு நானும் வைக்கலான்னு சொன்னீங்களா? இப்போ நான் வைக்கவே இல்ல. அட என் பேத்தியை இப்படி வைக்க விடாம பண்ணிட்டீங்களே. பேத்திக்கு தானே முதல்ல கொடுத்துருக்கணும். சரி சரி, இப்போ நம்ம பேத்தி வைப்பா. அபிக்குட்டி, இப்ப வாடா, நீ வந்து அப்பாக்கு வெய்யு. சரி தாத்தா. வாங்க பெரிய மனுஷி, வாங்க வாங்க. நீங்க தான் அடுத்து வைக்கணும், வாங்க. பா, இது என்னது? இது சந்தனம்டா. இப்போ பாப்பா சந்தனம் தானே வச்ச அப்பாக்கு. எனக்கு உங்களுக்கு மட்டும் இப்படி அழகாட்ட இருக்கு. எனக்கு அபி உனக்கும் வேணுமா? அபி பாப்பாக்கு இதெல்லாம் இப்ப வேண்டாம். ஏன்பா நீங்க மட்டும் வச்சிருக்கீங்களா? அது அப்பாக்கு நாளைக்கு கல்யாணம் இல்லடா, அதான் வச்சிருக்காங்க. பாப்பாக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஓ, அப்படியா? ஆமா ஆமா. நிஷா சொன்னா நாளைக்கு உங்களுக்கு டும் டும்னு. அப்போ நாளைக்கு வீட்டுக்கு சித்தி வருவாங்கன்னு சொன்னா. ஆமாவாப்பா? அப்போ சித்தி வருவாங்களா? ஆமாடா. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரப்போ சித்தியும் நம்ம கூட வருவாங்க. அப்ப சரி, நான் சித்தி கூட விளையாடுவனே. சரி சரி. நான் டாடாட்ட போறேன். சரி சரி போ. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோவில் வந்து நேற்று நான் கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் உங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியும். இன்னைக்கு பார்த்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும் புதுசாக நம்ம என்ட்ரி பண்ண கேரக்டர் யாருன்னு. ஆமாங்க, அவர் தான் கார்த்திக்கோட அண்ணா சக்தி. நீங்கள்லாம் சொன்ன மாதிரி அவங்க தான் அபியோட அப்பா. ஓகேங்களா? இவ்வளோ நாளா இந்த விஷயத்த நான் சொல்லாமல் தான் இருந்தேன். பட் இதுக்கப்புறம் மேரேஜ் சீன்ஸ் வரப்போ நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையுமே காட்டி தான் ஆகணும். அதனால தான் அந்த கேரக்டரை இப்போவே நான் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அபியோட அப்பா அம்மா யார் யாருன்னு ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போது அபியோட அப்பாவை நான் இன்ட்ரோ பண்ணிட்டேன். அபியோட அம்மாவை பற்றி போக போக உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? இப்போதைக்கு அபியோட அப்பா வந்துட்டாரு. அப்பா நான் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதுவும் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. நான் நினச்சேன் அபியோட அப்பான்னு கெஸ் பண்ணுவீங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த வீட்டில் மூத்த பையன் நீங்கள் கெஸ் பண்ணிடுவீங்கன்னு நான் நினச்சேன். பட் அபியோட அப்பாவாக இருப்பாரான்னு உங்களுக்கு அந்த தாட் இருக்குமான்ற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஆனால் எனக்கு மெசேஜ் பண்ண எல்லாருமே அவர் வந்து அபியோட அப்பா அப்படி தான் சொன்னீங்க. அப்போ தாங்க எனக்கு தோணுச்சு, ஓகே நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆமாம், அவர் தான் சக்தி, அவர் தான் அபியோட அப்பா. சரிங்களா? ஸோ எல்லாரோடைய நேமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன் சிஸ்டர். யாராச்சும் ஒரு ஐடியா வந்து மிஸ் பண்ணனா தப்பாக நினச்சிக்காதீங்க. பிகாஸ் நான் எல்லாமே தேடி பிடிச்சி எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் எழுதியிருக்கேன். முடிஞ்ச வரையும் எல்லாரோட நேமே எழுதியிருக்கேன். ஸோ இப்போது எல்லாருடைய நேமே நான் சொல்லிடுறேன். ஐ மீன் எல்லாருடைய ஐடியும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திருமுருகன், அப்புறம் சரிதா பாஸ்கர், குமரேசன் எஸ், திலகா, கோவிந்தராஜ், சந்தியா விவோ 1689, அப்புறம் சுதா என்எஸ், என்பி சங்கர், கவியரசி, சங்கரி மணி, ரஞ்சிதா எஸ், பாபு யாமினி,
சாந்தி 1616, ஆர் பௌஷிகா, ஆர் முத்துசெல்வி, மை ஸ்டார் ஐஃபன் I2Z அப்படிங்கிற ஐடி, அப்புறம் கணேசன் இபி, தாமரை பிரியா, சரண்யா டி, லக்ஷ்மி வேர்ல்ட், திலா திலா, மோகனா சங்கர், காயு சேனல், அப்புறம் ராஜ் முருகன், மேகவர்ஷினி எம், பிரதீபா செல்வராஜ், ரெயின்போ அயனிங், ரூத் மேரி, எஃப்எஃப் கிங் கே இப்படிங்கிற எல்லா ஐடியிலிருந்துமே எனக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ 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 ஸோ மச் சிஸ்டர். நான் பேசினதும் கேட்டு எனக்காக பதில் அனுப்புனதுக்கு. அப்புறம் இன்னைக்கு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம கார்த்திக்குக்கு வந்து நலங்கு வைக்கிற சீனை வந்து நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அவருக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இன்னொரு 2-3 எபிசோட்ஸில் ஒரு மேரேஜ் சீன் வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு 2 மினிட்ஸ் பேசிக்கிறேன். என்னன்னா, நேத்து வீடியோக்கு கீழ எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்துச்சு. என்னன்னா, வீடியோல நீங்களே பேசிடுறீங்க. அப்புறம் வீடியோ என்ன போடுவீங்க? 1 மினிட்ஸ் கூட எக்ஸ்ட்ரா வீடியோ போட மாட்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு மனதை பறித்தால் சீரிஸ் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது சிஸ்டர். இருந்தாலும் நான் மனதை பறித்தால் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எடுத்த டெசிஷன் தான். என்னால 10 to 15 மினிட்ஸ் தான் சிஸ்டர் வீடியோ குடுக்க முடியும். இது எத்தனையோ முறை நான் வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன்னா நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, வீடியோ டைமிங் எக்ஸ்ட்ரா போடுங்கன்னு. நான் என்னோட சிச்சுவேஷன உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். காரணம் நான் காதலில் விழுந்தேன் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால மனதை பறித்தாலும் அவ்வளோ டைமிங் குடுக்க முடியாது. அதனால தான் நான் வந்து 10 to 15 மினிட்ஸ் தான் குடுக்கணுன்ற ஐடியாவோட தான் இந்த சீரிஸை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியாது, சில டைம்ஸ் நான் வந்து எடுக்கிற வீடியோ ஐ மீன் ஃப்ரேம்ஸ் போட்டு வைக்கிறது வந்து 12 மினிட்ஸோட ஸ்டாப் ஆகிடும். அந்த டைமில் நான் அப்படியே அப்லோட் பண்ணலாம். ஆனாலும் நான் வந்து சரி 15 மினிட்ஸ் நம்ம ரெகுலராக கொடுத்துட்ருக்கோங்கிறனால தான் எக்ஸ்ட்ரா அந்த டைமில் புதுசாக ஒரு கதையை டக்குன்னு யோசித்து ஒரு சீனை போட்டு நான் வந்து சில டைம் வீடியோஸை கொடுத்துருக்கேன். ஏன்னா 15 மினிட்ஸ்க்கு கம்மியாக நம்ம கொடுக்க வேண்டாங்கிறனால தான். நான் ஏன் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியாதுன்னு ரீசனும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சிஸ்டர். இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ப்ளீஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னால் 10 to 15 மினிட்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 16 மினிட்ஸ் அவ்வளோதான் என்னால் தர முடியும். அதுக்கு மேலே என்னால் தர முடியாது. அப்புறம் வீடியோவில் நீங்களே பேசிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி போடுறீங்க. சிஸ்டர் ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது யூடியூப் சைடு ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அது நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே சொல்லியிருக்கேன். அந்த ரீசன்னால் மட்டும்தான் ரெகுலராக நான் உங்கள் எல்லாரையுமே கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் பேசுகிறப்போ எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போ பேச பேச எனக்கு பழகிடுச்சு. உங்ககிட்ட டெய்லி இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறதுல எனக்குள்ள ஒரு ஹாப்பி நிஜமாகவே இருக்குது. பிகாஸ் முகமே தெரியாமல் தான் இவ்வளோ நாளாக நம்ம வீடியோ மட்டும் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போது முகம் தெரிஞ்சு காட்டுறனால எனக்கு பிடிச்சிருக்கு சிஸ்டர், நான் பண்ணுறேன். ஒரு வேளை உங்கள் யாருக்காச்சும், நான் திரும்பவும் சொல்கிறேன் சிஸ்டர், உங்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி நாங்கள் ஃபேஸ் காட்டி பேசுகிறது உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் மனதை பறித்தால் எபிசோட் மட்டும் பாருங்கள். நான் பேசுகிறது பிடிக்கல, நான் பேசுகிறது பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணலைன்னா ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது மாதிரி இன்னொரு முறை இந்த மாதிரி ப்ளீஸ் கமெண்ட் போடாதீங்க. கொஞ்சம் படிக்கிறப்ப கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது. அது வந்து நான் உங்ககிட்ட கமெண்ட்லேயே சொல்லிடலாம். பட் ஆனால் எனக்கு அது இவ்வளோ டீட்டெயிலாக என்னால் கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியறதில்ல. அதனால தான் நான் இப்போ வீடியோவில் சொன்னேன். உங்களுக்கு ஒரு வேளை நாங்கள் பேசுகிறது பிடிக்கல அப்படின்னா ப்ளீஸ் அதை பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோரியை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? என் பக்கம் இருக்க கிளாரிட்டியை நான் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இப்போ நான் பேசிட்டேன். ஓகே சிஸ்டர். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே நான் நாளைக்கு வீடியோவில் பார்க்க வரேன். ஓகேங்களா? பாய்.